வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்தாலும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் மல்லிகிட்ட நம்ம பாசமாக நடந்துக்கணும். இந்த பர்த்டேவில் நம்ம மல்லிகிட்ட நம்ம ப்ரொப்போஸில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. கல்யாணமே ஆயிடுச்சு, இனிமேல் ப்ரொப்போஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கல்யாணம் ஆனாலும் ரெண்டு பேருக்குள்ள காதல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை சீரும் சிறப்பமாக அருமையாக போயின்னு இருக்குங்க. அப்படி இல்லைனா வாழ்க்கையில் என்னென்ன இன்னல்கள் வரும்னு சொல்லிட்டு தெரியாது. யார் வேணாலும் கொளுத்தி போடலாம். அப்படி சும்மா வாழ்க்கை ஒரு பக்கம் துண்டு 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 துண்டாக கட் ஆகிட்டு போயினே இருந்துடும். அதனால் எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்த்துக்கணும். கரெக்டாக நம்ம விஜய் ஆஃபீஸில் போய் உட்காராரு. அப்போ அவங்க மேனேஜர் வந்து இந்த மாதிரி இதை பண்ணது எல்லாமே நம்ம கம்பெனியில் இருக்கிற ஸ்டாஃப் தான், நாம் தெரியாமல் மல்லி மேடத்தை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதான் கூனி குறுகி போயிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு, என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம அசிங்கப்பட்டோம்லே, நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மெச்சூரிட்டி இல்லாமல் போச்சு, போய் மல்லியை போய் தப்பாக நினச்சிட்டோம்லே, ஸோ சேட், எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னங்க பண்ணுறது, நடந்துச்சு, இதுக்கு மேலே அதை பற்றி யோசிச்சு நோ யூஸ். இப்போ போய் நம்ம தப்பை உணர்ந்து நாமளே மன்னிப்பு கேட்டு அவங்ககிட்ட திருந்துறது, இதுதான் ஒரே வழி. அதை விட்டுட்டு இல்லை சொல்லிட்டோம், தப்பே அவங்க மேலே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இது இப்படி இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டால் அதோட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை. இது மன்னிக்கத்தகாத ஒரு விஷயம்னே சொல்லலாம். யார் ஒருத்தர் செஞ்ச தப்பா போய் உடனே மன்னிப்பு கேட்கணும், அவன் பெரிய மனுஷன் கேட்காது, அவ்வளோதாங்க. செஞ்சோ செய்யலையோ தப்பா, அவ்வளோதான், முடிஞ்சு அப்படின்ற மாதிரி தான் காலகட்டம் இப்போ சூழ்நிலையெல்லாம் போயின்னு இருக்குது. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் ரொட்டைன் பை ரொட்டைனாக போயின்னு இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீரியல் ரிவ்யூவை பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், நம்ம சேனலை முக்கியமாக பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை, எல்லாத்தையும் எப்படி கிராஃபிக்ஸாக நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓன் ஸ்டோரி எல்லாமே அதில் கலந்து போட்டு ஒரு பக்கம் அடித்து ஓட விடுவோம் நம்ம சீரியலவே. அந்த மாதிரி ஒரு பக்கம் தெரிய விடலாம். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருக்காங்க. என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்க போகிறாங்க, என்ன வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் ரொம்பவே ஆர்வமாகவும் ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட்டோடவும் இருக்குது. என்னவா இருக்கும், ஏதுவாக இருக்கும், என்ன வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு பக்கம் காத்துன்னு இருக்கோம். பார்ப்போம் என்ன தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மல்லி கடைக்கடையாக ஏறி இறங்குறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு போனேன், எனக்கு ஒரு நாள் வேலை எதனா ஒன்று இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, நான் என்ன வேலை உனக்கு சொல்கிறது, சரி கொஞ்சம் டேட்டா என்ட்ரி பண்ணுற ஒர்க் இருக்குது, பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு 40 பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரி, ஓகே, நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஒரு பக்கம் ஒத்துக்கிறாங்க. அதுக்கு வந்து 2000 ரூபாய் தராங்க. ஐயா 2000 ரூபா சொல்லி அதை வச்சு எதனா ஒன்று எப்படியான பண்ணிவிட்டு எப்படியாவது நம்ம விஜய்க்கு நல்ல கிஃப்டாக வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. விஜய்க்கு பேண்ட் ஷர்ட் எடுத்தாலான்னு ஆசைப்பட்றாங்க. அதே மாதிரி புது பேண்ட் புது ஷர்ட் எடுத்துறாங்க. ஆனால் அது எடுத்துறது மேட்ரு இல்லைங்க, வேறு என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அவர் எடுக்கிறாரு. இருந்தாலும் இது எல்லாமே ஒரு பக்கம் சுற்றினே இருக்கு. வாழ்க்கை இந்த மாதிரி தாங்க, எப்பவுமே சுற்றினே இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்தா வாழ்க்கையில் முன்னேற முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னேறவே முடியாது. அதனால் எப்படி சுற்றினாலும் அப்படி சுற்றினாலும் நாமளும் ஒரு பக்கம் அது கூட அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகினே இருந்தால் வாழ்க்கை ஜம்முனுக்கும். அதை விட்டு நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் வாழ்க்கை மட்டும்தான் சுத்தம், நாம சுத்த மாட்டோமே. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.